Hi friends, welcome back to Holiday Hotspot. நான் உங்க Vicky. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா Tada Falls. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலுக்காக ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மென்ட் போட்டு ஒரு Gopro கேமரா வாங்கியிருக்கோம். Gopro Hero 9. இந்த லொக்கேஷனில் தான் நம்ம இந்த கேமரா பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன், இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்ல போகிறோம். இதை வச்சு நம்ம நிறைய ஷார்ட்டு எப்படிலாம் எடுக்கலாம், நிறைய மேட்டர்லாம் இதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நம்ம தடவில் என்ட்ரி ஆகிட்டோம். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபா வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 வீலருக்கும் 50 ரூபா வாங்குறாங்க, 4 வீலருக்கு 300 வாங்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு லாக்டவுன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருந்தது. இப்போ தான் ரேட் அதிகமாக இருக்குது. நம்ம உள்ள பைக் பார்க்கிங் விட்ட உடனே ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலம் எல்லாம் இப்போ உடஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அழகாக கல் வச்சு கொடுத்துருக்காங்க நடந்து வர்றதுக்கு. அதுலேயும் வரலாம், நீங்கள் தண்ணிலையும் வரலாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வாங்க மற்ற ஃபோட்டேஜ் வீடியோஸ் எல்லாமே மேலே போய் எடுக்கலாம். வாங்க மேலே போகலாம். இந்த தடை ஓப்பனிங் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 4 மணி வரையும் தான். இது எந்தெந்த சீசனில் அதிகமாக வரலான்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து ஏப்ரல் மாதம் வரையும் வரலாம். அது ஃபுல்லாக மழை சீசன் தான். அந்த டைமில் வந்தீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு இங்கே அழகாக இருக்கும். சரி, நம்ம ஏன் GoPro 9 வாங்கியிருக்கோம், ஏன் 10 வாங்கலை? ஏன் 10 வாங்கலை பார்த்தீங்கன்னா 10க்கும் 9க்கும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. டிஃப்ரெண்ட் இருக்குது, அமௌண்ட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வாங்கலை. அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு GoPro விளாகர்ஸ்க்கு இந்த 9 கரெக்டாக போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பெருசாக டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது. நம்ம வர பாதை பார்த்தீங்கன்னா புதுசாக உருவாக்கியிருக்காங்க. நம்ம எப்பவுமே அப்படி சுற்றிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ நீரோடை ஓரமாக ஒட்டி வந்து அந்த பழைய பாதையை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம அந்த புது பாதையில் தான் வந்துட்டுருக்கோம். இதுதான் அந்த பழைய பாதை பாருங்கள். இதுக்கு மேலே தான் நம்ம அந்த மலை உச்சிக்கு போக முடியும். GoPro பார்த்தீங்கன்னா இப்போ தான் விளாகர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. GoPro கேமரா இப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் 2002லேருந்தே GoPro ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அப்போலாம் எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணப்பட்டதுன்னா மூவிக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டது. ஏன் மூவிக்காக யூஸ் பண்ணாங்கன்னா கேமராலாம் சில இடத்துல வைக்க முடியாது, வச்சு ஷூட் பண்ண முடியாது. அது சின்ன சின்ன ரூமில் வச்சு எடுக்க முடியாது. இந்த ஃபைட்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. நம்ம எதிர்பார்க்க ஷார்ட்டை பெரிய பெரிய கேமராலாம் கொண்டு வர முடியாதுன்றதுக்காக தான் இந்தமாதிரி காம்பேக்டாக ஒரு கேமரா வேணும். அது இல்லாமல் எல்லாமே இன்பில்டாக இருக்கிற மாதிரி லென்ஸு, எக்ஸ்போஷர் எல்லாமே இன்பில்டாக செட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கேமரா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக ஷூட் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாம் GoPro இந்த ஆக்ஷன் கேமரா சூஸ் பண்ணாங்க. இப்போ எனக்கு பின்னாடி பார்த்துருக்கீங்களா, அந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியும் அந்த மலை, அந்த வரியாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல தான் நீரூற்றோட ஸ்டார்டிங் இருக்குது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு, அந்த மையப்பகுதிக்கு தான் நம்ம போக போகிறோம். அப்புறம் ரெசல்யூஷன் அண்டு ஃப்ரேம் ரேட், அதில் இந்த கேமராவில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5K நீங்கள் 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். 4K 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் 4K வீடியோ. மற்றபடி இந்த 1080 அந்த ரெசல்யூஷனில் நீங்கள் 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேமராவோட டெம்பரேச்சர். இப்போ இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஸோ அது நான் இப்போ சொல்லி ஆகணும். என் கேமரா இப்போ லைட்டாக ஹேங் ஆகிடுச்சு. எதனா கேமராவோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 10 to 35 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா கேமரா ஹேங் ஆகிடும். அது இந்த கேமரா மட்டும் கிடையாது, எல்லா கேமராவுமே ரெட் அண்ட் ஹேரி எல்லாமே ஐகன் கேமரா எல்லாமே இந்த இஷ்யூ இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், மேலே அந்த வாட்டர் ஃபால்ஸ் வருதுன்ட்டு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி இருக்கும். அந்த நீர்த்தேக்கம் தாங்க இந்த இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ட்ரெக்கிங் ஃபீல் வேணும்னா அது பக்கத்துலேயே ஒரு பாதை ஒன்று போகுது.
அந்த பாதையில் நீங்கள் போனீங்கன்னா அந்த மலையோட உச்சிக்கு போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபஸ்ட் டைமாக நம்ம GoPro 9 இங்கே வந்து வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது தெரியல. ஃபஸ்ட் டைமாக நம்ம வாட்டர் கேஸ் போட்டு தான் இது வரைக்கும் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கேஸ் தான் எல்லாமே நம்ம தனி உள்ள போட போகிறோம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. வாங்க டெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு போய் குடிக்கலாம். நீர்த்தேக்கத்தில் வந்து இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ அந்த ட்ரெக்கிங் ஃபீல் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ அந்த பாதையை தான் நம்ம பார்த்து போயிட்டுருக்கோம். மேலே அந்த ஃபால்ஸ் உச்சியில் இருக்கிற ஃபால்ஸை வந்து போய் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாங்க. வாட்டர் ப்ரூஃப் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே நல்லா தான் இருக்குது கேமரா, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. ஃபஸ்ட் டைம் நாங்கள் கேஸ் இல்லாமல் தண்ணியில் இறக்கியிருக்கோம். ஸோ பயந்துட்டே தான் இருக்கணும், மற்றபடி நாங்கள் பயந்த மாதிரி எதுவுமே ஆகலை. ரொம்பவே நல்லா தான் இருக்குது. கிளாரிட்டியும் சரி, அந்த ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஒரு சினிமேட்டிக் ஃபீல் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது எல்லா ஃபுட்டேஜுமே. நான் ஓரளவுக்கு அதிலே பார்த்துருக்கனால இது சிஸ்டமில் போட்டு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அந்த நீர்த்தேக்கத்தை தாண்டி கொஞ்சம் தொலைவு வந்தவொடனே இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து இந்த ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். இந்த ஆடி அமாவாசை, பௌர்ணமி அந்த டைம்லலாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவிலில். அந்த டைமில் வந்து ரொம்ப கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பர்சன்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. இந்த கோயிலை பார்த்துட்டு நம்ம மேலே உச்சிக்கு போகலாம். மேலே உச்சிக்கு இப்போ நம்ம ஹைப்பர் ஸ்மூத் டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹைப்பர் ஸ்மூத் 3.0 கொடுத்துருக்காங்க. அது என்ன லெவலில் இருக்குது பார்க்கலாம். GoPro 10 பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்மூத் 4.0, இது வந்து 3.0, 8 வந்து பார்த்திங்கன்னா 2.0. ஸோ இது வந்து மிட் வேரியண்ட்டாக இருக்குது 3.0ன்றது. ஸோ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. இந்த பெரிய பாறைங்களாம் கடந்து வந்தவொடனே இங்கே போட்டிருக்கு இந்த அபாயம் டேஞ்சரஸ்ன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு இங்கே குளிக்காதீங்க, யாரும் கீழே குளிச்சிங்க. இங்கே மேலே வந்து அந்த அளவுக்கு யாரும் ஆளுங்க வரமாட்டாங்க. ட்ரெக்கிங் ஃபீல் அந்த அனுபவம் வேணுன்றவங்க மட்டும்தான் மேலே அதிகமாக வருவாங்க. இப்போ நாங்களும் அதுக்கோசரம் தான் வந்திருக்கோம். இன்னும் மேலே அந்த டாப்பில் போயிட்டிங்கன்னா அதோட வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம் நம்ம. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து டைம் லேப்ஸ் வந்து எப்படி எடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம்.
ஃபைனலாக நம்ம வந்து வாட்டர் ஃபால்ஸ் நெருங்கிட்டோம். மலை உச்சிக்கு வந்து பாருங்கள், இந்த இடம் தான் அது. நம்ம கீழேருந்து பார்க்குறதுக்கு மேலே வந்து பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பட் ஏறி வர்றது ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. அந்த அளவுக்கு பாறைங்களெல்லாம் ரொம்ப பெருசாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. கண்டிப்பாக செருப்பு போட்டுட்டு வர முடியல, ஏன்னா ரொம்ப வழுக்குது. செருப்பு கீழே அவுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மேலே ஏறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைனலாக எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த தடாவோட ஃபால்ஸோட எண்டு. இது தான் நம்ம கோப்ரோவோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக இன்னும் நிறைய இருக்குது. அது ஒரு கடல் மாதிரி கேமரா பற்றி தெரிஞ்சுக்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லாக் எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கோப்ரோட ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.